வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ராதா யாருக்கு, ஹீரோயினுடன் ஓடி போக பிளான், பயங்கரமாக சண்டை போட்ட நடிகர்கள், பிரபலம் சொன்ன சீக்ரெட், இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 80களில் வெகு பிரபலமான நடிகையாக வலம் வந்தவங்க தான் ராதா. ரஜினிகாந்த், கமலஹாசன், கார்த்திக், விஜயகாந்த் என முன்னணி நடிகருடன் நடித்தவங்க தெலுங்கில் பிஸியான நடிகையாக வலம் வந்தாங்க. இவரது சகோதரி தான் பிரபல நடிகை அம்பிகா. இரண்டு பேருக்குமே தென்னிந்திய சினிமாவில் பெரிய கிரஸ் இருந்தது. இந்த நிலையில் ராதா குறித்து பிரபல பத்திரிகையாளர் தமிழான் பாண்டியன் பேசியிருக்கும் விஷயம் இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிறது. கேரளாவில் பிறந்த ராதா பாரதிராஜாவில் அலைகள் ஓய்தல் படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டார். அம்பிகாவின் தங்கியான ராதா முதல் படத்திலேயே அழகாலும் நடிப்பாலும் தன்னை நிரூபித்தாங்க. அதன் பிறகு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிந்தது. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவங்க 80களில் டாப் கதாநாயகியாக வலம் வந்தாங்க. சொல்லப்போனால் அம்பிகா, ராதா இரண்டு பேருமே தமிழ் சினிமாவில் ரூல் செய்தவர்கள் என்பது உண்மைதான். தமிழில் மட்டுமின்றி தெலுங்கில் அறிமுகமான ராதா அங்கும் தனது வெற்றி கொடியை பறக்க விட்டாங்க. அங்கு முன்னணி ஹீரோவுடன் தொடர்ந்து ஜோடி போட்டு நடித்த தமிழில், தெலுங்கு ஆகிய மொழிகளில் வாய்ப்புகள் குறைந்து சூழலில் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் கார்த்திகா, துளசியா என்ற 2 மகள்கள் இருக்காங்க. கார்த்திகா கேவி ஆனந்த் இயக்கிய கோ படத்தில் அறிமுகமானாங்க. அந்த படம் ஹிட் ஆனாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு நடித்த படங்கள் தோல்வியை சந்தித்தது. இதனால் சினிமாவிலேருந்து ஒதுங்கியிருந்தாங்க. அதே போல் ராதாவின் இளைய மகனான துளசி மணிரத்னம் இயக்கத்தில் கடல் படத்தில் அறிமுகமானாங்க. அதன் பிறகு எந்த படத்திலும் நடிக்கலை. இப்படிப்பட்ட சூழலில் இருக்க சில வருடங்களுக்கு முன்பு கார்த்திகாவுக்கு திருமணம் நடந்தது. படு பிரம்மாண்டமாக நடந்த அந்த திருமணத்துக்கு பலருமே ஆச்சரியப்பட வைத்தது. இந்த நிலையில் ராதா குறித்து பிரபல பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் கூறியிருப்பது, உதய சந்திரதன் ராதாவின் உண்மையான பெயர். பிறகு ராதா என்ற பெயரை மாற்றிக்கொண்டார். அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நினைத்த பாரதிராஜா தன்னிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய சித்ரா லட்சுமணை ராதாவுக்கு மேனேஜர் ஆகினார் என்பதும் இங்கும் கவனிக்கப்பட்ட வேண்டியதுதான். அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக்கு ராதாவுக்கும் இடையே அதிக அளவில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது. இந்த படத்துக்கு பிறகு அடுத்தடுத்து 2 பேருமே ஏராளமான திரைப்படங்கள் நடித்தாங்க. ராதிகாவின் வெற்றிக்கு அம்பிகாவும் ஒரு காரணமாக இருந்தாங்க. கார்த்திக் ராதாவுக்கும் இணைந்து நடித்த போது அவர்கள் காதல் மலர்ந்து விட்டதாகவும், 2 போதும் ஓடி போய் பிளான் செய்தார் என்றும் பேச்சுக்கள் அப்போது எழுந்தது உண்டு. அந்த சமயத்தில் தான் ராதாவின் தாய் தான் அறிவுரை சொல்லியிருந்தாங்க. அவர் காங்கிரஸ் சேர்ந்த பிரபல பேச்சாளர் கார்த்திக்கு பிறகு சிரஞ்சீவியுடன் ராதாவுக்கு காதல் ஏற்பட்டது. ராதாவை யார் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்று நந்தமுரி பாலகிருஷ்ணாவும் சிரஞ்சீவியும் இடையே பயங்கர சண்டை கூட வருமாம். இதையெல்லாம் கடந்துதான் 1991ஆம் ஆண்டு ராஜசேகர் என்பவரை ராதா திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆயிட்டாங்க. இப்பொழுது தொழிலதிபராக மாறியிருக்காங்க என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் நடிகை ராதா அவங்க சமீப காலமாக இறந்து போயிட்டதாக வதந்திகள் பரப்புனாங்க. அதற்கும் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.